ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எவ்வளோ பேரோட லைஃப்பில் ரிலேட்டபிள் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், கேட்டுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அழகான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவ தான் ஸ்ருதி, கவின், கயல். 3 பெண் குழந்தைங்க. மிடில் கிளாஸ் லைஃப்னாலே அப்பா வேலைக்கு போய் அம்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து எப்படியாச்சும் பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலியும். அப்பாவோ ஒரு பெயிண்ட்ரு, அம்மா உடம்பு முடியாதவங்க. பட் இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக ஏதோ சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு எப்படியாச்சும் நம்ம 2 பேரும் படிக்கலை, ஆனால் நம்ம பிள்ளைங்க எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படின்றதுல மட்டும் அந்த அம்மாவும் அப்பாவும் தெளிவாக இருந்தாங்க. ஸ்ருதி தான் அந்த வீட்டோட பிள்ளை. கவினும் கயலும் ஸ்கூல் படிக்க, ஸ்ருதியும் கண்டிப்பாக எப்படியாவது நம்ம லைஃப்பில் நல்ல செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஒரு தாட்டோடு படிச்சுக்கிட்டு இருந்தா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் படித்து நல்ல மார்க் எடுத்தா. பல பேரோட பார்வைகளும் ஸ்ருதி பக்கிட்ட திரும்பிச்சு. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுனா 12th முடித்தோடனே அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு, சமுதாயமும் சரி சொந்தக்காரங்களும் சரி, போதும் படித்தது, ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி கொடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு பொண்ணுனா 10வதோ 12வதோ படித்தோன்னா மேலே படிக்கக்கூடாது. அதே ஒரு பையனா எல்லாம் படிக்கலாம், எல்லாம் செய்யலாம், அவனுக்கு பிடிச்சதை செய்யலாம், அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு போகலாம், பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதே ஒரு பெண் செஞ்சால் அவள் திமிரு பிடிச்சவ, அவள் ஆணவம் பிடிச்சவ. ஏன் இந்த சமுதாயம் இன்னும் இந்த பார்வையிலேருந்து வெளியே வரவே மாட்டேது? அதே தான் ஸ்ருதி லைஃப்லேயும் நடந்தது. அவங்கள சுற்றி இருக்கவங்களும் அவளோட சொந்தக்காரங்களும் அதே தான் ஸ்ருதியோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொன்னாங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தால் என்ன, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, போதும் படிக்க வச்சது, போய் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து காலகாலத்தில் கட்டி கொடுன்னு. ஆனால் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நம்ம பிள்ளைக்கு எப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாளோ அப்போ தான் கல்யாணம் பண்ணணும், அது வரைக்கும் அவள் வாழ்க்கையில் கல்யாண பேச்சே எடுக்கக்கூடாதுன்ற முடிவில் தெளிவாக இருந்தாங்க. ஸ்ருதியோ நல்லா படிக்கிற பொண்ணு. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் ஃபேமிலி சிச்சுவேஷன், அவள் படித்து தான் தம்பி தங்கைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற சிச்சுவேஷன். ஸோ அதனால் மெடிக்கல் படிக்கணும், ஆனால் டாக்டர் நம்மளால் முடியாதுன்னு சொல்லி அவள் கனவை அவள் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நர்சிங் எடுத்து படித்தா. நர்சிங்லேயும் கோல்டு மெடல் அடித்தா. நல்ல படித்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் பிளேஸ்மெண்ட் ஆனா. அவள் பிளேஸ்மெண்ட் ஆகி வேலைக்கு போனோன்னு தான் அவளோட குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிச்சு. பொதுவாக எல்லா வீட்லேயுமே ஒரு மூத்த பொண்ணு படித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம்தான் அந்த குடும்பத்தோட நிலைமையே மாறுதில்ல. ஆமாம், கண்டிப்பாக அதுதான். இன்னமும் பல குடும்பங்களில் அப்படி தான் இருக்குது, இன்னமும் இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா படித்து வேலைக்கு போய் செட்டிலான ஸ்ருதி லைஃப்பில் திடீர்னு ஒரு புயல் அடிக்குது. ஹாஸ்பிட்டலில் இன்கம் இல்லாததுனால நிறைய பேரை வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் ஸ்ருதியாகவும் இருக்கா. என்ன பண்ணுறது, நம்ம தம்பி தங்கைங்களை படிக்க வைக்கணுமே, அடுத்து நம்ம ஃபேமிலியை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுன்னு யோசிக்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறா. அவங்க அம்மாவோ, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீ படிக்கும்போதும் நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம், இப்போயும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமான்னு ஆறுதலாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவை அவளால் ஃபேஸ் பண்ணவே முடியல. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம வேலை இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ தான் ஸ்ருதிக்கு ஒன்று தோணுது. என்றைக்காக இருந்தாலும் நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட வேலை பார்த்தா என்றைக்காக இருந்தாலும் நம்மளை வேலையிலேருந்து தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஸோ அவளுக்கு அதை விட பெட்டராக, அதை விட ஹையர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படின்னு. அப்போ ஸ்ருதி யோசிக்கிறா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த காலை பிக் பண்ணி நம்ம இதை பிடிச்சி மேலே போகிறதா, இல்லை நமக்கான வழியை நம்ம உருவாக்குறதான்னு. அப்போ ஸ்ருதி முன்னாடி வந்து நிற்கிறது அவளோட தம்பியும் தங்கச்சியும் தான். தம்பியும் தங்கச்சி 2 பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படியாவது நம்ம அடுத்த லெவல் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுறா. அவளோட தம்பி கவினோ
12th முடிச்சிடுறான். அடுத்து அவனை என்ன படிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், நானும் கண்டிப்பாக டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்னு. அப்போ ஸ்ருதி யோசிக்கிறா, நம்ம படிக்க முடியாததை நம்ம தம்பி தங்கச்சியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நீட் கோச்சிங் சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறா. அவனும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறான். அவனுக்கு கவர்மெண்ட்லேயே சீட்டு கிடைக்கிது. கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறான். அப்போவும் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரவங்க எல்லாம் இது தேவையா, உங்களால் முடியுமா அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. இந்த சொந்தக்காரவங்க சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பண்ணாலும் கேட்பாங்க, நம்ம பண்ணலைனாலும் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இங்கே என்னவாக இருக்கும்னா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்ற வார்த்தையை மட்டும் யாரும் மாற்றவும் போகிறதும் இல்லை, மாற்ற மாட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் நான் அப்போவே சொன்னேன்ல இது நல்லா வராது அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம செஞ்சிட்டாலும் அது நான் தான் அப்போவே சொன்னேன்லன்னுவாங்க. ஸோ 4 பேரை பற்றி யோசிக்கிறதோ இல்லை சுற்றி இருக்கவங்கள பற்றி யோசிக்கிறதையோ தாண்டி உங்களை பற்றியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் மனசு சரின்னு சொல்லுச்சுன்னா கட்டாயமாக அதை பண்ணுங்கள். ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது யார் சொன்னாலும் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணுன்ற முடிவை முதல்ல தைரியமாக எடுங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. லெட்ஸ் கண்டினியூ டு த நெக்ஸ்ட் பார்ட்.